காமாட்சி அம்மன் எப்படி காஞ்சிபுரத்துல எழுந்தருளுனாங்கன்னு இப்ப பார்க்கலாம். முன்னொரு காலத்துல பந்தகாசுரன்கிற அசுரன் வாழ்ந்து வந்திருக்கா. கடுமையான தவம் புரிஞ்சி பிரம்மதேவர்கிட்ட இருந்து பல வரங்களை வாங்கியிருந்திருக்கான். என்னோட மரணம் ஒரு பெண் வயிற்றிலிருந்து பிறக்காத 9 வயது சிறுமியால் தான் நடக்கணும்னு கேட்டிருக்கான். பிரம்மதேவரும் அவன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கிறாரு. ஆணவம் கொண்ட அசுரன் உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை கொடுத்து வந்திருக்கான். பந்தகாசுரனோட கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிருக்கு. அதனால துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. பிரம்மதேவர் கிட்ட இருந்து வரம் வாங்கினதால பந்தகாசுரன் அதிக சக்தி வாய்ந்தவனா இருப்பான். அவனை அழிக்கிற ஆற்றல் அன்னை ஆதிபராசக்தி தேவிக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவங்கள தேவி இருக்கிற இடத்துக்கு சிவன் அனுப்பி வச்சிருக்கார். காளி தேவியா அவதாரம் எடுத்த பார்வதி தன்னோட கருமை நிறம் போக காமகோட்டம்னு அழைக்கப்படுற காஞ்சிபுரத்துல ஒரு கிளி வடிவத்தில் செண்பக மரத்து மேல அமர்ந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து